بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد وقال نبي الله صلى الله عليه وسلم ما حق امرئ مسلم يبيت ليلتين وله شيء يريد أن يوصي فيه إلا وصيته مكتوبة عند رأسه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு புகழனைத்தும் அவனை துதித்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக மல்லது யஜிபு அலல் முஹ்தலர் வ கைரிஹி மின் தவி ஸிஹதி, மரணத்தருவாயிலே, முஹ்தலர்னு சொன்னால் படுக்கையிலே இருப்பவர், மரணம் நெருங்கிய ஒருவர், மன் ஹலரத்துல் வஃபாத், மரணத்தருவாயில் இருப்பவர், மரண நெருங்கியவர், அவர் மீது என்ன கடமையாகும், அவரல்லாத மின் தவி ஸிஹதி, ஆரோக்கியமுடையவர்கள் என்றும் எது கடமையாகும் என்பது சம்பந்தமாக சுருக்கமாக ஒரு சில செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக இருவரின் மீதும் அல் வசியத்து, மரண சாசனம் செய்வது. ஏன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மா ஹக்கு இம்ரஇன் முஸ்லிமின் யபீது லைலத்தைனி வலஹு ஷைஉன் யுரீது அன் யூஸிய ஃபீஹி இல்லா வஸியத்துஹு மக்தூபத்துன் இன்த ராஸிஹி. ஒரு மனிதனுக்கு 2 தினங்கள் வாழ்க்கையிலே தரிபடுவோம் என்றிருந்தால், அந்நிலையிலே அவருக்கு ஏதாவது சொத்துகள் பணங்கள் இருக்கும் நிலையில் அவர் மரண சாசனம் செய்ய நாடினால், அவருடைய மரண சாசனம் அவருடைய தலைமாட்டின் கீழ் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அவ்வாறு மரணத்தருவாயில் இருக்கின்ற ஒருவர் யுஹ்சினு ظن بالله تعالى مع حسن العمل, நற்காரியங்களை செய்வதோடு அல்லாஹுவை பற்றி நல்லெண்ணம் வைத்திருப்பது அவசியமாகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா யமூத்துன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن بالله تعالى, உங்களில் ஒருவர் மரணிக்க வேண்டாம் அல்லாஹு தஆலாவை கொண்டு நல்லெண்ணம் வைத்தவனாகவே அன்றி. அப்போ மரணிக்கின்ற போது அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் இருக்க வேண்டும் என்ற செய்தி முஸ்லிமிலே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூணாவதாக இஜ்மா பைனல் ஹௌஃபி வ ரஜா, அந்த மரணத்தருவாயில் இருப்பவர் அச்சம் ஆதரவு இரண்டையும் ஒன்று சேர்த்திருத்தல் அவசியமாகும். அல்லாஹ் தேடிய உலகத்திலே தேடிய சம்பாதித்தவைகளுக்கு தவறான முறையில் நடந்தவைகளுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்பட வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத், கருணை, மஃபிரத், மன்னிப்பையும் ஆதரவு வைக்க வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஹல் அலா ஷாபின் வஹுவ ஃபில் மௌத், மரணத்தருவாயிலே இருந்த ஒரு மனிதரை பார்ப்பதற்காக வேண்டி நபிகளார் நுழைந்த போது சொன்னார்கள், அந்த மனிதரிடத்திலே, அந்த இளைஞரிடத்திலே கேட்டார்கள், கைஃப தஜிதுக்க, உன்னை நீ எவ்வாறு பெற்றுக்கொள்கிறாய், காணுகிறாய் என்று கேட்டார்கள். அந்த மனிதர், அந்த இளைஞர் கூறினார், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி அர்ஜுல்லாஹ, நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் நான் ஆதரவு வைக்கின்றேன். அதே போல இன்னி அகாஃபு துனூபி, நான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இஜ்தமியானி ஃபி கல்பி அப்தின் ஃபி மித்லி ஹாதல் மௌத்தின், இந்த வேளையிலே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த மரண வேளையிலே ஒரு அடியானின் உள்ளத்திலே இரண்டு காரியங்கள் ஒன்று சேராது. இல்லா அத்தாஹுல்லாஹ மா அர்ஜு, அவன் ஆதரவு வைக்கின்றதை அல்லாஹ் கொடுப்பதை அன்றி, அமினஹு மிம்ம யகாஃபு, அவன் பயப்படுகின்றவற்றிலிருந்து அவனை பாதுகாப்பதை அன்றி வேறில்லை. அப்படி என்றால் ஒரு மனிதன் உள்ளத்திலே அல் ஹவுஃபு ரஜா, அச்சமும் ரஜா, எதிர்பார்ப்பும் இருக்குமே ஆனால் அவன் எதிர்பார்க்கின்றதை அல்லாஹ் கொடுக்கின்றான். பயப்படுகின்றவற்றிலிருந்து அவனை பாதுகாக்கின்றான் செய்தி வந்திருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல் எஜிபு அல் ஹுதூர், அங்கே முஹாதுரூன்,
ஹாதிரூன் அங்கே சமமுடிப்பவர்கள் மீது கடமையாகும். ஐயுதக்கிரூஹு பிஹுஸ்னி தன்னி பில்லாஹி அந்த நோயாளியை அந்த மரணத்தருவாயில் இருப்பவருக்கு அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். மேலும் லக்கினூஹு கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் மரணத்தருவாயில் இருப்பவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை செய்பவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, கருணை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானவர்கள் தான் அவருக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அங்கே சமமளிப்பவர்கள் மரணத்தருவாயிலே இருப்பவரை சந்திப்பவர்கள் அல்லது தரிசிப்பவர்கள் நன்மையான நல்ல விஷயங்களை தான் பேச வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹலர்துமுல் மரீதாவில் மையத நோயாளியை நீங்கள் பார்ப்பதற்காக தரிசித்தாலுமோ அல்லது மரணத்தருவாயில் இருப்பவரை நீங்கள் பார்ப்பதற்காக வேண்டி அல்லது மையத்தை பார்ப்பதற்காக வேண்டி நீங்கள் சமமளித்தாலுமோ ஃபகூலு ஹைரன் நல்ல வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஃபைனல் ஏனென்றால் ஃபைனல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் மீது மலக்குகள் ஆமீன் சொல்கின்றார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.